Hi all, welcome back to Little Pandit channel. So, நம்ம மாத்ரா சப்த தான் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் செட்டு க, 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 ங. இந்த 5 வேர்ட்ஸோட மாத்ராஸ் தான் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு 2ஓட தான் பார்த்துட்டோம். இப்போ மீதி 2 க, க இந்த 2ஓட மாத்ரா சப்த பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த 2 காக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், அதனால தான் நான் இந்த 2ஐயும் ஒரே இதில் எழுதியிருக்கேன். இங்கே கா ஜிஏ கா, ஸோ இங்கே வந்து ஜிஹெச்ஏ கா. ஸோ இது வந்து ப்ரொனவுன்சியேஷன் வரும்போது 2 உச்சாரணம் ஒரே மாதிரி இருக்கும் கா, அவ்வளோதான். பட் இது 2 வேர்ட்ஸோட மீனிங், 2 மீனிங் வரும். இதுக்கு டோட்டலாகவே 2 செட் ஆஃப் வேர்ட்ஸும் வரும். ஸோ நம்ம இது எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இதில் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, இங்கே பார்த்தீங்கன்னா க கா கி, இந்த கி எழுதும்போது எப்படி எழுதணும்னா, நம்ம இந்த கா எப்போவுமே நம்ம இப்படி தானே எழுதுகிறோம். ஸோ இந்த கி எழுதும்போது நம்ம ஃபஸ்ட்டு இங்கே ஒரு கோடு போட்டுக்கணும். போட்டுட்டு இப்படி ஒரு இது போட்டுட்டு இப்படி போடணும் கி. ஓகே, ஸோ அப்போனா தான் இந்த கி வரும். இது வரும்போது இந்த 2 லைன் இருக்கு இல்லையா, கா எழுதுறோம் இல்லையா, நம்ம எல்லா லெட்டர்லையுமே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கால வந்து ஃபுல் லெட்டர் ஒன்றா வர்றதுல தான் கீ போட்டிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கி, அந்த காவோட ஃபுல்லாக போட்டிருந்தோம். ரெண்டாவது லெட்டரில் இப்படி கீ எழுதியிருந்தோம் இல்லையா, ஸோ இதை சேர்த்து தான் போட்டிருந்தோம். ஆனால் இந்த லெட்டரில் மட்டும் கீன்னு எழுதும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 2வது கோடு இருக்கு இல்லையா, இங்கேருந்து இப்படி போட்டால் போதும் கீ. ஏன்னா ஒரு சிலர் வந்து இப்படி போடுவாங்க, அது கரெக்ட் வே கிடையாது எழுதுகிற கீக்கு. அதனால தான் சொன்னேன் இது கீ. ஆனால் இது எழுதும்போது இந்த கீயோட எண்டிங் வந்து எப்போதுமே இங்கே தான் இருக்கணும். அப்படின்னா இந்த கீ பார்த்தீங்களா, இந்த லைன் நம்ம ஈங்கிற வெறும் ஈயோட உச்சாரணம் வந்து இங்கே ஆரம்பித்து இந்த லைனில் இங்கே தான் முடிக்கணும். அப்போ அது கரெக்ட் வே ஆஃப் ரைட்டிங்காக இருக்கும். இதை கொஞ்சம் நம்ம கவனத்தில் வச்சுருக்கணும். ஓகேவா? ஸோ என்னது கா கா கி கி கு கு, இது எப்போதுமே இப்படி எழுதிட்டு இப்படி போடணும் கீழே. நம்ம ராங் இப்படி போடுறோம் இல்லையா, அதில் மேலுள்ள இது வேண்டாம், சும்மா இப்படி மட்டும் போட்டால் போதும். கு குரு, இது 2மே என்றைக்குமே மாறாமல் கவனிச்சுக்கணும். ஏன்னா ஊவும் குருவும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், ஒன்று வந்து இந்த பக்கம், ஒன்று வந்து ஆப்போசிட் டைரக்ஷன், அவ்வளோதான். கு கு குரு, ஏ ஏக்கு மேலே ஒரு கோடு, இந்த செகண்ட் லைனில் மேலே ஒரு கோடு, கே கை கோ கௌ கம் கஹ். ஓகே, ஸோ க கா கி கி கு கு குரு கே கை கோ கௌ கம் கஹ். இதுதான் இந்த செட்டு. இன்னும் அடுத்த கா, இது 2மே நான் சொன்னேன் உச்சாரணம் ஒரே மாதிரி வரும், ஆனால் வேர்ட்ஸும் மீனிங்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். க க கா கி கி கு கு குரு. இந்த காக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஃப்ரெண்டில் இந்த டாப்பில் வந்து என்றைக்குமே இது டச் ஆகக்கூடாது, மேலுள்ள கோடு. அதுனா ராங் வே ஆஃப் ரைட்டிங்னு சொல்லுவாங்க. குரு கே கை கோ கௌ கம் கஹ். இந்த 2 காக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், அந்த காக்கும் இந்த காக்கும், அதாவது அந்த இந்த காக்கும் இந்த காக்கும் நான் டிஃப்ரெண்ட்டு சொன்னேன் இல்லையா, அந்த டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ், அதாவது கர் கடி அந்த மாதிரி சொன்னேன் இல்லையா, கர் கடி கண்டி, கண்டினா என்னது காலிங் பெல். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கு இது வந்து இந்த கா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த செட்டு, அதாவது இதில் லாஸ்ட் வந்து ஙா, இந்த ஞாக்கு யூஸ்வலாக மாத்ரா சப்த் இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் நான் கொடுக்குறேன், என்னோட அடுத்த வீடியோவில் மாத்ரா சப்த் கொடுக்குறேன். எனக்காக நீங்கள் எல்லாரும் ஒரு தடவை
அடுத்த செட்டு, அதாவது ச ச ச ச ஜ ஜ ஞ, இந்த செட்டோட மாத்ரா சப்து தனியாக ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக எழுத முடியும். ஏன்னா ஸ்வராட்சர் தெரிஞ்சிருச்சுன்னா, ஸ்வராட்சரும் வெஞ்சனும் தெரிஞ்சிருச்சுன்னா மாத்ரா நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறீங்களா? கண்டிப்பாக நான் இந்த 37 சவுண்டுக்கும் மாத்ரா சப்து வித் இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன் தான் கொடுப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்கும், ரொம்ப லேகாக தெரியும். பட் நான் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் அதில் கேளுங்க. ஈவன் இஃப் நான் எடுக்கிறதுல ஏதாவது தப்பு இருந்தால் தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அப்போ தான் நானும் கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.